திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ குபேரன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம் வரக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 2023 மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாக இருக்காரு. 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலன்களை இந்த குரு பகவான் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நாம முழுமையா இந்த பதிவுகளை பார்க்கலாம். சிம்ம ராசிக்குண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்ம ராசி அப்படின்னாலே உங்களுக்கு வீரியம் ரொம்ப ஜாஸ்தி, தைரியம் ரொம்ப ஜாஸ்தி, எதையும் செஞ்சு பார்த்தரலாம் அப்படிங்கிற அமைப்பு எப்பவுமே இந்த சிம்ம ராசிக்கு ஒரு குருட்டு தைரியம் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும். அப்படி பார்க்கும்போது இதுதான் உங்களுடைய ராசி. இந்த ராசியை குரு பார்த்துட்டு இருக்கார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பலன். உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் குரு இருக்கார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். அப்பாவினுடைய சப்போர்ட் முழுமையாக இருக்குது. இந்த காலகட்டங்களில் அப்பாவுடைய சொத்துக்கள் வரும். அப்பா சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமே உங்களுக்கு சக்ஸஸ். அப்பாவை கூட்டிகிட்டு போகிற எல்லா விஷயமே உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இப்போது உங்களுக்கு கண்டசனி வேறு நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அதே போல் இந்த 6 ராசி கட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு தடவை அனலைஸ் பண்ணிவிட்டு எப்படி பலன்கள் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ உங்கள் ராசி அதிபதி சூரியன். அந்த சூரியன் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் தெளிவாக இருக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளித்து வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார். உடல்நிலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். செய்தொழிலில் நல்ல லாபங்கள், அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், இது எல்லாமே உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம இந்த குரு பயிற்சி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன். இந்த 2 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன் இந்த 6 ராசி கட்டங்களை எங்கே இருந்தாலும் பொருளாதார வளர்ச்சி உண்டு. கையில் காசு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வழிவகையில் ரோலிங் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் பணப்புழக்கங்கள் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பார். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற வாக்குக்குண்டான விஷயங்களை கண்டிப்பாக நிறைவேற்றியே தீர்வீங்க. வாக்கால தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள், உங்களுடைய வாக்கால செய்யக்கூடிய தொழிலில் நல்ல வளர்ச்சி, பத்திரிகை எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பெயர் புகழ் வளர்ச்சி லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா புதன்னா எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள், ஜோதிடம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டங்கள், அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டங்கள் எல்லாமே நீங்கள் நினைக்கிறது, நீங்கள் செய்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிர பகவான். 3 அப்படின்னாலே முயற்சி, காரிய ஜெயங்கள், இதெல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். 3 அப்படின்னாலே மாமனார், 10 அப்படின்னா உங்களுக்கு மாமியார். அப்போது சிம்மராசி சிம்மலக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாமனார் மாமியார் ஒரே மாதிரியே இருப்பாங்க, ஒரே அம்சத்துலேயே இருப்பாங்க. இந்த 3 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் இந்த 6 ராசி கட்டங்கள் எங்கே இருந்தாலும் சிறப்பு தான். தொழிலில் நல்ல வளர்ச்சி, முன்னேற்றங்கள், தொழிலுடைய பாதைகள் என்ன அப்படின்னு தெளிவாக காட்டிடுவார். அதில் ஒரு நல்ல லாபங்கள், தொழிலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இளைய சகோதரனுடைய உதவிகள் கிடைக்கிறது, மாமனாருடைய உதவிகள் கிடைப்பது, மாமியாருடைய உதவிகள் கிடைப்பது, அவங்க சொத்துக்கள் உங்கள் கை வந்து சேருவது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து சிம்ம லக்னத்துக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய். இந்த 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் இந்த 6 கட்டங்கள் எங்கே இருந்தாலும் இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, சொந்த பந்தங்கள் உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, கெட்ட பேர் பழிப்பெயர்கள் வந்தாலும் அதற்கு மருந்தாக இந்த குரு நிச்சயமாக வருவார் என்கின்ற ஒரு அமைப்பு, நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக இந்த கண்டசனியில் நடந்தே தீரும். அப்போ அதற்கு ஏதாவது ஒரு வழிவகையில் உங்களுக்கு கூட யாராவது நின்று சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த வருடத்தில் வரக்கூடிய குரு பகவான். அவரே வந்து உங்களுக்கு 9ஆம் அதிபதியும் ஆகிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு அப்பா சொத்துக்கள் கை வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு, பூர்வீக சொத்துல பங்காளி சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு ஒரு நல்ல தீர்வு, குருமார்களுடைய உபதேசங்கள், அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல தீட்சை கிடைப்பது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல குரு அமையிறது, மேல் படிப்பு, இதெல்லாமே 9ஆம் இடம் தான். இதெல்லாமே நிச்சயமாக இந்த குரு பார்வையில் செவ்வாய் இருக்கும்பொழுது நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு பகவான் 5ஆம் வீட்டையும் குரு பார்க்கிறார். 8ஆம் வீட்டோடையும் குரு தொடர்பு இருப்பது 9ஆம் வீடு. அப்போ இந்த 8, 9, 5 தொடர்பு ஏற்பட்டாலே திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவு, ரொம்ப நாளாக இழுபறியாக இருக்கக்கூடிய வேலைகள் சிறப்பாக அமைகிறது.
அதிர்ஷ்டங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே நிச்சயமாக உண்டு. 5னா கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதெல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கலை சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல ஒரு லாபங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. அதேபோல் 5ஆம் இடம் குலதெய்வ ஸ்தானம் அப்படிங்கிறதால குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 8 அப்படின்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் துரதிர்ஷ்டங்களையும் சொல்லும். அப்போ இந்த குருவினுடைய 6 வீட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்குண்டான அமைப்பை இந்த குரு பகவான் கோச்சார் குரு மூலமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் அதிபதியான சனி பகவான் இந்த ராசி கட்டத்தில் எங்கே இருந்தாலும் இந்த வருடம் கண்டச்சனியினுடைய பாதிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். நடக்காதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா குருவை விட சனி பகவான் தான் உங்களுக்கு மிகவும் பெரிய கிரகம். சனி பகவான் ஆயுள்காரகர், கர்மகாரகர், நம்மளுடைய அனுபவங்களை சொல்லக்கூடிய கிரகம், நம்மளை உயர்த்தக்கூடிய ஒரு கிரகம். நம்ம 6 கட்டங்களில் சனி பகவான் எங்கே இருந்தாலும் நிச்சயமாக இந்த குரு பகவான் அவர்கள் மூலமாக ஒரு மருந்தாக செயல்படுவார். பிரச்சனைகள் வந்தாலும் கூட யாராவது சப்போர்ட்டுக்கு இருப்பாங்க, துணைக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அது தெய்வமாக கூட இருக்கலாம், இல்லது உங்கள் நண்பர்கள் உறவினர்களாக கூட இருக்கலாம். அது 4ஆம் அதிபதி தொடர்பு ஏற்பட்டால் நிச்சயமாக நண்பர் உறவினர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ராகு கேதுக்கள் இருக்காங்களே, இந்த ராகு கேதுக்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் ராகு கேதுக்களால் பாதிப்பு இருக்கும். அப்போ இந்த ராகு கேதுக்கள் 6 இடத்துல எங்கே இருந்தாலும் சரி அவருடைய தாக்கங்கள் கொஞ்சம் குறைவு தான். நல்ல இடத்துல இருந்தால் நல்ல பலன்களும், தீய இடத்தில் இருந்தால் அதனுடைய தாக்கங்கள் கொஞ்சம் குறைவாக நடக்கும். இதையெல்லாம் ஒரு 20% பலன் தான். உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இந்த 6 கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான பலனை தான் நான் கொடுத்துருக்கேன். எந்தெந்த இடத்தில் எந்தெந்த அதிபதி இருக்கும் பொழுது என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது நமக்கு முழுமையாக அனலைஸ் பண்ண முடியும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.